வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் போலீசார் விசாரணையில் உயிரிழந்த கோயில் காவலாளி அஜித்குமாரின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்தன என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் தெரியவந்தது. காவல்துறையினரின் அத்துமீறல் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் பஷமைலாரம் பகுதியில் உள்ள சிகாச்சி ரசாயன ஆலையில் நேற்று நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 44ஆக அதிகரித்துள்ளது. எனினும் இதுவரை 4 பேர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளில் கடந்த ஏப்ரலில் மும்மொழிக் கொள்கை அமல் செய்யப்பட்டது. இதற்கு உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கட்சிகள், அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து அரசாணை நிறுத்தி வைக்கப்பட்டது. மத்திய பிரதேசம் இந்தூரில் 24 கேரட் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வீட்டை பற்றிய வீடியோவை பெங்களூருவைச் சேர்ந்த யூடியூப் பிரபலம் பிரியம் சரஸ்வத் நேற்று முன்தினம் தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இந்த வீடியோ அனைத்து சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது. போலீஸ் விசாரணையில் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் மானாமதுரை டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அஜித்குமார் கொலை வழக்கில் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணை குறித்து எந்தவிதமான ஐயப்பாடும் எழுப்பப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுமாறு உத்தரவிட்டுள்ளேன். சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தமிழக அரசு வழங்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் முழுமையாக செயல்பட சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் முக்கிய பிரச்சினைகளில் காவல்துறை உயர் அலுவலர்கள் ஊடகங்களுக்கு தெளிவாக விளக்கமளித்து வதந்திகள் பரவுவதை தடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். வணக்கம்.